வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம நேற்று வீடியோவில் என்ன பார்த்தோம்னா டிஆர்பி எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து தேவையான அந்த தேர்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள டேர்ம் 1 வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற நியூ புக்கில் உள்ள டேர்ம் 2 ஃபுல் நோட்ஸ் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். எல்லாமே டேர்ம் 2 ஃபுல்லாகவுமே இதில் வந்து கவர் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து எஸ்ஜிடி எக்ஸாம்னா அது வந்து டெட்டு பேப்பர் 1 இதில் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு உள்ள ஃபுல் நோட்ஸ் வந்து அதில் இருக்கும். அந்த நோட்ஸையும் நீங்கள் எஸ்சிடி எக்ஸாம் நோட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் உள்ள இதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஃபஸ்ட் வந்து டேர்ம் 2ல் உள்ள பாட தலைப்புகளை வந்து நம்ம பார்க்கலாம். என் நினைவில், அடுத்து நாயும் ஓநாயும், நூலகம், தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும், ஏன் ஏன், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, திருக்குறள் கதைகள், வந்த பாதை, இது எல்லாம் வந்து டேர்ம் 2ல் இருக்கிற பாடங்கள். நம்ம இதில் இருக்கிற எல்லா வினா விடைகள் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணியிருப்போம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எதற்காக எங்கே செல்ல வேண்டும் என்று நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். பாதுகாப்பை பெற காவல் நிலையம் போகணும். அதே மாதிரி கல்வி கற்க பள்ளிக்கூடம், மருத்துவம் பெற மருத்துவமனை, கடிதம் அனுப்ப அஞ்சல் நிலையம், பயணம் செல்ல பேருந்து நிலையம் வந்து போக வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாருங்க, பொருள் தருக மகிழ்ச்சி இன்பம், அப்படி கூட்டல் ஆனால், அப்படியானால் சேர்த்து எழுதுறது அப்படியானால், பழகி இருக்கிறாய் பிரித்தெழுதுக, இது பழகி கூட்டல் இருக்கிறாய், எதிர்ச்சொல் பிரிந்து சேர்ந்து, ஓநாய் ஏன் மெலிந்து இருந்தது, காட்டில் அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுவதால் ஓநாய் மெலிந்திருந்தது. அடுத்து பாருங்க, நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது, வீட்டிற்கு வர சொன்னது. ஓநாய் எங்கு வாழ விரும்பியது, ஓநாய் வந்து காட்டில் வாழ விரும்பியது. அடுத்து இன எழுத்துக்கள் அறிவோம். பாருங்க, சொற்களில் மெல்லின மெய் எழுத்திற்கு பின் அதற்கு இனமான வல்லின வரிசை எழுத்துக்கள் இணைந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, இங் என்ற மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து ககர வரிசை எழுத்துக்கள் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த மாதிரி பொங்கல், மாதிரி வெங்காயம், அதே மாதிரி வங்கி இங்கி, நுங்கு, அதே மாதிரி எங்கே, பூங்கொடி, இந்த மாதிரி ககர வரிசையில் வரும். அடுத்து பாருங்க, உயிர் எழுத்துகளுக்கும் இன எழுத்துக்கள் வந்து உண்டு. அதாவது உயிர் எழுத்துக்கு குறில் எழுத்துக்கு நெடில், அதுதான் இன எழுத்தாக வரும். அடுத்து 11வது கொஸ்டின் வந்து பாருங்க, பொருள் தருகல. நூல்னா புத்தகம், நாள் கூட்டல் இதழ்கள், இதை வந்து சேர்த்தல்னா நாளிதழ்கள். அடுத்து நூலகம், இதை பிரிச்செழுதுனா நூல் கூட்டல் அகம். புத்தகச்சாலை, இதை பிரித்தெழுதுனா புத்தகம் கூட்டல் சாலை. எதிர்ச்சொல் பாருங்க, விளக்கமாக, எதிர்ச்சொல் சுருக்கமாக. அடுத்து நூலகத்தின் வேறு பெயர்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் நிலையம், புத்தக சாலை. அடுத்து நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னா ஆகஸ்ட் 12. அடுத்து நூலகத்தில் இருந்த குழந்தைகளுக்கான நூல்கள் வந்து என்னென்ன பார்க்கலாம். குழந்தை பாடல் நூல்கள் இருந்திருக்கு, படக்கதைகள் இருந்திருக்கு, கதை புத்தகங்கள் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ பாருங்க, பதிலி பெயர்கள் வந்து அறிவோம். பதிலி பெயர்கள், பெயர் சொற்கள் அடுத்தடுத்த தொடர்களில் மீண்டும் இடம்பெறும் போது அந்த பெயர் சொற்களையே பயன்படுத்தாமல் அவற்றிற்கு பதிலாக பயன்படுத்தும் சொற்கள் தான் பதிலி பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெயர் சொற்களுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடியது. அதாவது ஒரு 2 முறை பெயர் சொல்வதற்கு பதிலாக அவள் என்ற வார்த்தை பயன்படுத்துவது தான் பதிலி பெயர்கள். இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்க, எடுத்துக்காட்டா கலை வந்தாள், கலை புத்தகம் படித்தாள். அப்போ இதில் வந்து பாருங்க, கலை வந்தாள், கலை புத்தகம் படித்தாள் அப்படின்னு சொல்லி இந்த நேம் வந்து 2 வாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு பதிலாக அந்த பெயரை வந்து 2 வாட்டி நம்ம வந்து சொல்றதுக்கு பதிலாக கலை வந்தாள், அதுக்கப்புறம் அந்த கலைக்கு பதிலாக அவள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம புகுத்திட்டோம். அப்போ அவள் புத்தகம் படித்தாள். அப்போ நேம் வந்து ஒரு வாட்டி வருது, அதற்கு பதிலாக பெயருக்கு பதிலாக வேற ஒரு சொல் வந்து நம்ம சேர்த்து பேசுறது தான் பதிலி பெயர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விளக்கத்தை பாருங்க, அமுதன் கடைக்கு சென்றான், அமுதன் பழம் வாங்கினான். 2 வாட்டி அமுதன் அமுதன் வந்திருக்கு. அதுக்கு பதிலாக ஒரு வாட்டி அமுதன் கடைக்கு சென்றான்,
அவன், அதுக்கப்புறம் நேம் யூஸ் பண்ணாமல் அவன் பழம் வாங்கினான். இந்த மாதிரி கொண்டு போகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பதிலி பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, நாய் என்னை பார்த்தது, நாய் வாலை ஆட்டியது. அதுக்கு பதிலாக நாய் என்னை பார்த்தது, அது வாலை ஆட்டியது. அதுக்கப்புறம் பாருங்க 22 பாருங்க, ஆடுகள் வந்தன, ஆடுகள் தண்ணீர் குடித்தன. இதற்கு பதிலாக ஆடுகள் வந்தன, அவை தண்ணீர் குடித்தன. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மீனாவும் ரஹீமும் நண்பர்கள், மீனாவும் ரஹீமும் விளையாடினர். இதுக்கு பதிலா மீனாவும் ரஹீமும் நண்பர்கள், அவர்கள் விளையாடினர். அவர்கள் விளையாடினர். இது பதிலி பெயர்கள்லாம் ஃபர்ஸ்ட் எது எதுலாம்னு பார்த்துக்கோங்க. அதாவது அவன், அவள், அது, அவை, அவர்கள், இவன், இவள், இது, இவை, இவர்கள். இது எல்லாம் வந்து பதிலி பெயர்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சத்தம் கூட்டல் இல்லாமல், இதை சேர்த்து எழுதுனா சத்தம் இல்லாமல். மரக்கிளை, இதை பிரித்து எழுதுனா மரம் கூட்டல் கிளை. மிதிப்பதுண்டு, இதை பிரித்து எழுதுனா மிதிப்பது கூட்டல் உண்டு. எதிர்ச்சொல் பாருங்க, சேர்ந்து அப்படின்னா பிரிந்து. மரக்கிளையை உலுக்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க அந்த பாடத்தில், ஒட்டகச்சிவிங்கி. அடுத்த கொஸ்டின், தூக்கணாங்குருவிக்கு எவையெல்லாம் உதவி செய்தன? தவளை, தேனி ரெண்டும் தூக்கணாங்குருவிக்கு உதவி செஞ்சிருக்கு. அடுத்து அந்த கதையில் பிறரை அடிக்கடி தொல்லை செஞ்சது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி. அடுத்த கொஸ்டின், ஒட்டகச்சிவிங்கி இறுதியில் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க, யாரையும் தொல்லை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒலிகள் அறிவோம். அதில் ஒலிகள் அறிவோம்ல அணில் வந்து என்ன மாதிரி சத்தம் போடும்னா கீச்சிடும், குயில் கூவும், காகம் கரையும், ஆந்தை அலரும், குதிரை கனைக்கும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், புலி உருமும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏன் ஏன், இது வந்து ஒரு பாடல். அதாவது என்ன பாடல் இந்த தலைப்பில் இருக்கிறது, ஏன் ஏன் தலைப்பில் இருக்கிறது. இது ஒரு நாட்டுப்புற பாடல். அடுத்தது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அறிவோம். அதாவது பேச்சு வழக்கு, வேகலை அப்படிம்போம், நம்ம பேசும்போது வேகலை, ஆமாம் மழை பெஞ்சுது, ஆமாம் தீ எரியலை அப்படிம்போம். அப்புறம் பேசும்போது இந்த மாதிரி நம்ம பேசுகிறோம். அதே இது எழுத்து வடிவில் எழுத்து வழக்கில் வந்து நம்ம பார்த்தோம்னா வேகலை அப்படிங்கிறத வேகவில்லை, பெய்ஞ்சுது அப்படின்னா பெய்தது எழுத்து முறையில், எரியலை அப்படிங்கிறத எழுத்து வழக்கில் எரியவில்லை, புல்லு அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து எழுத்து வழக்கில் புல் அப்படிம்போம். அதே மாதிரி பாலு அப்படின்னா பால் அப்படிம்போம், புத்து அப்படின்னா புற்றுன்னு எழுதுவோம், தின்னேன் அப்படின்னா தின்றேன், கடித்தது கடித்தது. இந்த மாதிரி பேச்சு வழக்கில் இருந்து எழுத்து வழக்குக்கு இந்த மாதிரி மாறுது. அடுத்தது பாருங்க, எழுத்து வழக்கு சொல் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பாம்பு புத்து, பாம்பு புற்று, இந்த இரண்டில் வந்து எது எழுத்து வழக்கா இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா பாம்பு புற்று என்பது சரியானது. அடுத்து வந்து பாருங்க, பட்டம் பறக்குது, பட்டம் பறக்கிறது. அப்போ இதில் ரெண்டில் வந்து எது எழுத்து வழக்கு, பட்டம் பறக்கிறது என்பது சரியானது. அப்பளம் உடைஞ்சது, அப்பளம் உடைந்தது. எழுத்து வழக்கில் நம்ம எப்படி எழுதுவோம், அப்பளம் உடைந்தது சரியானது. கை வலிச்சது, கை வலித்தது. எழுத்து வழக்கில் கை வலித்ததுன்னு தான் எழுதுவோம். அதே மாதிரி தண்ணீர் குடித்தான், அதே மாதிரி தண்ணீர் குடித்தான் அப்படின்னா எழுத்து வழக்கில் தண்ணீர் குடித்தான், இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம். அடுத்து பாருங்க, வேட்டை கூட்டல் ஆட, அப்போது சேர்த்தல்னா வேட்டை ஆட. அடுத்து எதிர்ச்சொல், உயர்வு அப்படின்னா என்னது எதிர்ச்சொல், தாழ்வு. அடுத்து எந்த உணவும் கிடைக்கவில்லை என்று கூறியது அந்த பாடத்தில் எது அப்படின்னா முயல். அடுத்து மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன அந்த பாடத்தில், விலங்குகளிடம் அந்த மரங்கள் வந்து சண்டை போட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்க 60வது கொஸ்டின், காட்டை விட்டு வெளியேறியவை எவை? விலங்குகள் தான் காட்டை விட்டு வெளியேறின அந்த பாடத்தில். அதே மாதிரி மரங்களும் விலங்குகளும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன அப்படின்னு இருக்காங்க. விலங்குகள் காட்டை விட்டு வேறு எங்காவது சென்று 1 மாதம் வாழ வேண்டும் என்று ஒப்பந்தம் வந்து செய்து கொண்டன. அதே மாதிரி பாருங்க, கதையின் மூலம் நீ என்ன தெரிந்து கொண்டாய் அப்படின்னா, இந்த கதையின் மூலம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை கதையின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பாருங்க, குறள் பார்க்கலாம். குறள் வந்து பாருங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதற்கான சொல் பொருள் பாருங்க, இன்னா அப்படின்னா துன்பம், நாணுதல்னா வெட்கப்படுதல், ஒருத்தல்னா தண்டித்தல். இதற்கான விளக்கம், துன்பம் செய்தவரை தண்டித்தல் என்பது அவர்தம் செய்கையை அவரே நினைத்து வெட்கப்படும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்தல் ஆகும். இந்த குறளோட விளக்கம் இதுதான். அடுத்து 64வது இது பாருங்க, குறள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற எவை? சொல் பொருள் பாருங்க, கேடில் அப்படின்னா அழிவு இல்லாத, மாடு அப்படின்னா செல்வம். இந்த குறளுக்கான விளக்கம் பாருங்க,
ஒருவருடைய நிலைத்த செல்வம் என்பது அவர் கற்ற கல்வியே ஆகும். அதனை தவிர வேறு எந்த செல்வமும் நீடித்து இருக்காது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் கேடில் விழுச்செல்வம் குறளோடைய விளக்கம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் மாதிரி அப்படி ஜஸ்ட் ரீட் பண்ணால் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம இப்படியே 3rd ஸ்டாண்டர்ட் 4th 5th 6th இந்த மாதிரி கரெக்டாக டேர்மைஸ் கொண்டு போகலாம். அடுத்து பாருங்க, ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறள் எக்காலத்துக்கும் ஏற்ற அறவுரை கருத்துக்களை கொண்டுள்ளது. இந்நூலில் அறம், பொருள், இன்பம் என 3 பிரிவுகள் இருக்குது. 133 அதிகாரங்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 குறள்களாக 1330 குறட்பாக்கள் இதில் இருக்குது. அடுத்து பாருங்க, பொருள் பாருங்க. நன்னயம்னா நன்மையை செய்தல். அடுத்து ஒருவருடைய நிறைந்த செல்வம் அப்படின்னா கல்விதான். அடுத்து பாருங்க, கண்டுபிடி. அடுத்து பெயரில் மரம் உள்ள பறவை எது? மரங்கொத்தி. பொங்கும் உணவு எது? பொங்கல். பெயரில் மை உள்ள தானியம் கோதுமை. பெயரில் கை உள்ள பூ மல்லிகை. அடுத்து பாருங்க, அகர முதலி பார்ப்போம். இதோட முடியுது. இறை அப்படின்னா உணவு, ஒலினா சத்தம், சுதந்திரம் விடுதலை, நூல் புத்தகம், மெலிந்து இளைத்து, இன்னா துன்பம். நம்ம இதோட பாருங்க, இந்த டிஆர்பி எஸ்சிடி தேர்வுக்கு தேவையான 3ஆம் வகுப்பு தமிழ் டேர்ம் 2 ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேலும் தொடர்ந்து டேர்ம் 3 வீடியோ நம்ம நைட் அப்லோட் ஆகும். அது மட்டும் இல்லை, இது போல் வீடியோக்கள் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். எஸ்சிடி எக்ஸாமுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம், தமிழ் நோட்ஸ், மற்ற சப்ஜெக்ட்லாம் நம்ம கொண்டு போகலாம். இப்போதைக்கு 3rd ஸ்டாண்டர்டில் உள்ள டேர்ம் 2 கம்ப்ளீட் ஆகிருக்கு. நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.